வணக்கம் மக்களே, நம்ம போன வீடியோல சில கிரைம் மூவிஸ் பத்தி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அதோட கண்டினியூஷன்ல தான் இன்னைக்கு சில மூவிஸை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அது என்னென்ன மாதிரியான மூவிஸ்ன்னு பாக்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல்ல யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போற மூவி என்னன்னு பாத்தீங்கன்னா, மனுஷன் இறந்து போனா கூட அவங்க இறந்து போனதுக்கு அப்புறமும் அவன் கூட இருக்கக்கூடிய அவனோட ஹேட் இருக்குது இல்லைங்களா? அதாவது வெறுப்புத்தன்மை, அது எப்பவுமே அழிஞ்சு போகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு ஸ்டோரி மூலமா ஒரு ரெண்டு கம்யூனிட்டிஸை வச்சு நல்ல கேஸ்டிங்கை வச்சு ஒரு நல்ல ஸ்டோரி டெல்லிங்கோட ஒரு படத்துல இருந்து அந்த விஷயத்த நமக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு மலையாளத்துல 2021 ரிலீஸ் ஆன படம் தான் குருதி. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல தமிழ் டப்போட அவைலபிளா இருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு த்ரில்லர் ஜானர்ல வரக்கூடிய படம். நீங்க ஒரு த்ரில்லர் மூவிஸோட ஃபேனா இருந்தீங்கன்னா இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு மஸ்ட் வாட்ச் மூவியா தான் இருக்கும்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். இந்த படத்தை நம்ம பாக்குற மூலமா இதுல இருந்து ஏகப்பட்ட விஷயங்களை ரியலைஸ் பண்ண வைக்கும். அதே மாதிரி இந்த படத்துல ஏகப்பட்ட பவர்ஃபுல்லான கேஸ்டிங் இருப்பாங்க. இதுல நடிச்சிருக்கிறவங்களோட எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது இந்த படத்தை பார்க்கிறதுக்கு சூப்பராகவே இருக்கும். இந்த படத்தை நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கும்போது ஸ்டோரி டக்குன்னு இதுதான் மெயின் விஷயம், டக்குன்னு இதுதான் இன்சிடென்ட் நடந்தது, இப்படிதான் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. பட் ஸ்லோலி பாத்தீங்கன்னா அவங்க அந்த கதையை கொண்டு போற விதம் ஆக்சுவலா இந்த படத்தோட பாதி படத்துக்கு அப்புறம் தான் இந்த லைனை வந்து எதுக்கு இந்த டைட்டிலா போட்டிருக்காங்கன்னு சொல்லி நமக்கு தெரியும். ஏன்னா இந்த கதையில ஒரு பையனை கொலை பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கொலைகாரன் அந்த கொலைகாரன் கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த பையனை காப்பாத்தி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு சப் இன்ஸ்பெக்டர். இப்போ அந்த பையன் அந்த கொலைகாரன் கிட்ட இருந்து தப்பிச்சு அந்த பையனும் அந்த போலீஸும் ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிடறாங்க. அவனை தேடி அந்த கொலைகாரனும் பாத்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளேயே வரான். அந்த பையன் யாரு, எதனால அந்த கொலைகாரன் அந்த பையனை கொல்லணும்னு நினைக்கிறான், அதே மாதிரி அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் யாரு, அந்த போலீஸ் ஆபீசர் எதனால அந்த பையனை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ அந்த பையனை அந்த கொலைகாரன் கொன்னானா இல்ல அந்த போலீஸ் ஆபீசர் அவர் நினைச்ச மாதிரியே அந்த பையனை காப்பாத்திட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டாரா அப்படிங்கறதா இந்த குருதி படத்தோட கதை. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு முழுக்க முழுக்க ஒரு ராவான படமா தான் போகும். ரத்தம் தெரிக்கிற காட்சிகள், அதே மாதிரி கத்தி எடுத்து குத்துறது, துப்பாக்கி சுடுறது, இந்த மாதிரி காட்சிகள்லாம் நிறைய இடம் பெற்றிருக்கும். சோ அதுக்கெல்லாம் ஏத்த மாதிரி அந்த வீட்டுல நடக்கிற சில சீன்ஸ் எல்லாம் வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா அவ்வளவு என்கேஜிங்கா ஒரு சீட்டு எட்ஜி த்ரில்லர் மூவியா தான் எடுத்திருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம் எல்லாமே அதே மாதிரி அந்த போலீஸ் எப்ப அந்த வீட்டுக்குள்ள நுழையிறாரோ அந்த பையனோட நுழைஞ்சிருப்பாரு. சோ அப்ப அது ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவனை தேடி அந்த கொலைகாரன் வர்றது, அதுக்கப்புறம் அவங்கிட்ட இருந்து அந்த பையனை எப்படி காப்பாத்துறாங்க, அந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பா தான் போகும். சோ இது வந்து ஒரு நீட்டான ஒரு ராவான ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி தான். சோ நீங்க பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம லிஸ்ட்ல அடுத்து பார்க்க போற மூவி என்னன்னு பாத்தீங்கன்னா கோலம் அப்படிங்கிற ஒரு மலையாள மூவி. இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல தமிழ் டப்போட அவைலபிளா இருக்கு. இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு தரமான மர்டர் மிஸ்டரி த்ரில்லர் படம்னே சொல்லலாம். அதாவது கார்ப்பரேட் கம்பெனில இருக்கக்கூடிய ஒரு பாஸ், அவர் பாத்தீங்கன்னா ஒரு மர்மமான முறையில கொலை செய்யப்படுறாரு. அந்த கொலைக்கான காரணம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய கதை தான் இது. ஆக்சுவலா இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே பாத்தீங்கன்னா அந்த கார்ப்பரேட் ஆபீஸை காட்டுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15 பேர்ல இருந்து ஒரு 20 பேருக்குள்ள ஒர்க் பண்ற ஒரு சின்ன கம்பெனி தான். அந்த கம்பெனில இருக்கக்கூடிய பாஸோட பேரு தான் ஐசக் ஜான். அவர் அன்னைக்கு ஒரு நாள் அந்த கம்பெனிக்கு வருவாரு. அங்க வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆஸ் யூசுவல் அவங்களோட வேலையை அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு இவர் ஒரு செட் ஆஃப் டைம்ல இவர் ரெஸ்ட் ரூமுக்கு போறாரு. உள்ள போனவர் பாத்தீங்கன்னா திரும்பி வெளியே வரவே இல்லை. இவங்களும் ரொம்ப நேரம் ஆச்சுன்னு சொல்லி அந்த கதவை தட்டி பாக்குறாங்க. பட் எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. அப்புறம் கதவை உடைச்சு உள்ள போய் பார்த்தோம்னா அவர் ஒரு மர்மமான முறையில இறந்து கிடக்குறாரு. சோ அவரோட டெத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேலை தான் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அந்த இன்வெஸ்டிகேஷனை பண்ணக்கூடிய ஆபீசர் தான் பாத்தீங்கன்னா சந்தீப். சோ அந்த இன்வெஸ்டிகேஷன்ல எந்தெந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க, இது ஒரு கொலையா இல்ல ஆக்சிடென்டா, அப்புறம் டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் இது என்ன ஆகுது அப்படிங்கறத சொல்லக்கூடிய படம் தான் இது. இந்த மர்டர் மிஸ்டரியை பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 3 ஃபேஸா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பாத்தீங்கன்னா அந்த கொலைக்கான காரணம் அப்படிங்கிறது, அடுத்ததா பாத்தீங்கன்னா அந்த கொலைக்கான பிளானிங் அப்படிங்கிறதுன்னு நம்ம சொல்லலாம், லாஸ்டா பாத்தீங்கன்னா அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுல அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த கொலைக்கான காரணம், என்ன பொறுத்த வரைக்கும் அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பாத்தீங்கன்னா கன்வின்சிங்கா இருக்காதுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பேக் ஸ்டோரி ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதுவே பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டியா இருக்காது. பட் ஸ்டில் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ரசிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனா அதுக்கு அடுத்த ஃபேஸ் இருக்குது இல்லைங்களா, அதாவது அதை எப்படி பிளான் பண்றாங்க, எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா வேற லெவல் எடுத்திருப்பாங்க. சின்ன சின்ன டீடைலிங் முதற்கொண்டு அதை மைன்யூட்டா கேப்சர் பண்ணிருப்பாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா சுவாரஸ்யமா ஏகப்பட்ட சம்பவங்கள் நடக்கும். அதே மாதிரி போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா
சின்ன சின்ன க்ளூஸை வச்சு சூப்பரா ட்ராக் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சும்மா தரமாவே இருக்கும். அதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு பெர்ஃபெக்ட் கிரைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்கியம் இருக்கும். அதுக்கு ஏத்த மாதிரி இவங்க ஒரு சின்ன ஒரு க்ளூவை ஒன்று விட்டுருப்பாங்க. பட் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு எஃபெக்டிவான ஒரு க்ளூவாவே இருந்துச்சுன்னு சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்தோட டியூரேஷன்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள முடிகிற படம் மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு தரமான மர்டர் இன்வெஸ்டிகேஷன் பிலிமா தான் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்துல சில பேசிங் இஷ்யூஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தோட எண்டில் பாத்தீங்கன்னா பார்ட் 2க்கு உள்ள லீடு கொடுத்துருக்கிற மாதிரி தான் முடிச்சிருப்பாங்க. மற்றபடி இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு தரமான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படம் தான். கண்டிப்பா இந்த படத்தை பார்க்காதவங்க பார்த்துட்டு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்ல பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா மை நேம் இஸ் ஸ்ருதி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படம் பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம் மற்றும் ஆகா தமிழ் டப்போட அவைலபிளா இருக்கு. வாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் யாரும் டச் பண்ணாத ஒரு ஸ்கிரீன் கிராஃப்டட் மாஃபியாவை பத்தி ஒரு விறுவிறுப்பான கதையை எடுத்திருப்பாங்க. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹன்சிகா மௌத்வானி தான் ஒரு லீட் ரோல்ல நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹன்சிகா தங்கி இருக்கிற அந்த அபார்ட்மெண்ட்ல இவங்க கிட்ட எதிர்பார்த்த விதமா நடந்துகிட்ட அவங்க லவரை அங்க இருக்கிற பாட்டிலால அவனோட தடையில அடிச்சு அங்க இருக்கிற பாத்ரூம்ல அவனை கெட்டி போட்டு வைக்கிறா. அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம வெளியில போயிட்டு திரும்பி வந்து பார்த்தா அவனை எங்க கெட்டி வச்சாலோ அதே இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப வேற ஒரு பெண்ணு இறந்து கிடக்குறா. அப்புறம் போலீசார் பாத்தீங்கன்னா அவங்கள கைது பண்றாங்க. அதே மாதிரி ஒருத்தர் உடம்புல இருக்கிற தோலை எடுத்து காஸ்மெட்டிக் சர்ஜரிக்கு ரகசியமா கொடுத்து தொழில் பண்ற எம்எல்ஏ குருமூர்த்திய யாரோ ஒருத்தவங்க பிளாக்மெயில் பண்றாங்க. ஸ்ருதி வீட்டுல கிடந்த அந்த அணுவோட சடலத்துக்கும் இந்த குருமூர்த்திக்கும் என்ன சம்பந்தம்? அதே மாதிரி ஸ்ருதி பாத்தீங்கன்னா போலீஸ் கிட்ட இருந்து மறைக்கிற அந்த உண்மை என்ன? அதே மாதிரி ஏசிபி ரஞ்சித் இந்த கேஸை சால்வ் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிற எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ற படமா தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட கதைக்களம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுனால மத்த படங்களை காட்டிலும் இது கொஞ்சம் டிஃபரெண்டா தான் இருக்கும். டோல் மாஃபியாவை சுத்தி பின்னப்பட்ட இந்த கதை நம்ம தமிழ் சினிமாவுக்கு புதுசுதான். அதே மாதிரி இந்த படம் ஒரு வித்தியாசமான என்கேஜிங்கான ஒரு த்ரில்லர் படமா தான் இது கொடுக்குது. இந்த படம் ஸ்டார்டிங்ல ரொம்ப மெதுவா தொடங்கி இருந்தாலும் போக போக நல்ல விறுவிறுப்பா மாறுது. ஒவ்வொரு சிக்கலுக்கும் நமக்கு பதில் கிடைக்கிற அந்த நேரத்துல இன்னொரு சிக்கலை நோக்கி தான் இந்த திரைக்கதையை பாத்தீங்கன்னா அமைது. அது மேலும் பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சஸ்பென்ஸ் உருவாக்கி கொண்டு தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா கதை முன்னேறும் போது இந்த ஸ்கிரீன் பிளேல வர்ற பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நமக்கு ஒரு குழப்பமா தோணும். அதனால இந்த படத்தை ரொம்ப கவனமா பாக்குற மாதிரி தான் இருக்கும். இதுல இடையில ஏதாவது ஒரு சீனை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை நம்ம திரும்பவும் பார்க்க வச்சிரும். அப்படிதான் இந்த படத்தோட கதைக்களம் பாத்தீங்கன்னா மூவ் ஆகும். அதே மாதிரி இந்த படத்துல குறிப்பா சொல்லணும்னா ஹன்சிகா மௌத்வானியோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராவே இருக்கும். இவங்க கூட முரளி சர்மா ஏசிபி ஆகவும் ஆடுகள நரேன் ஒரு முக்கியமான வில்லன் கேரக்டரா அவர் பேசுற ஷார்ப்பான டயலாக் எல்லாம் நமக்கு பாக்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும். அதே மாதிரி அதுல வர்ற சில இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ் எல்லாம் மெடிக்கல் மாஃபியாவை இன்னும் ஆழமா காட்டியிருந்தா பாக்குறதுக்கு இன்னும் சுவாரஸ்யமா இருந்திருக்கும். இந்த படத்துல ஒரு ஸ்ட்ராங்கான கதை இல்லாததும் ஸ்லோ ஃபேஸ் ஆன ஃபர்ஸ்ட் ஹாஃபும் இந்த படத்துல இருக்கிற ஸ்ட்ராங் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் வீக் ஆகுது. மத்தபடி பாத்தீங்கன்னா இந்த படம் ஒரு விறுவிறுப்பான ஒரு டீசென்ட் த்ரில்லர் மூவினே சொல்லலாம். இந்த படத்துல ஹன்சிகா மௌத்வானியோட ஒரு டீசென்டான பிரசன்ஸும் அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல வர்ற அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் இந்த படத்தோட ஹைலைட்ஸ்னே சொல்லுவேன். த்ரில்லர் படம் ஃபேன்ஸுக்கு இந்த படம் கண்டிப்பா பிடிக்கும். நீங்க இந்த படத்தை ட்ரை பண்ணிட்டு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்ல பார்க்க போற படம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா மலையாளத்துல ரிலீஸ் ஆன படம் தான் ரைஃபிள் கிளப். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு முழுக்க ஆக்ஷன் காமெடி கலந்த படங்க. இப்ப நெட்ஃபிளிக்ஸ்ல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. தமிழ் டப்புலயும் இருக்குது. இந்த படத்துல கதைன்னு பார்த்தா பெருசாலாம் ஒண்ணும் இல்லைங்க. ரைஃபிள் கிளப்ல இருக்கிற மெம்பர்ஸுக்கும் அதே மாதிரி வெஸ்டர்ன் கேட்ஸ்ல உள்ள பெரிய துப்பாக்கி வியாபாரி கூட்டத்திற்கும் நடக்கும் சண்டை தாங்க இந்த படமே. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பாத்தீங்கன்னா துப்பாக்கி வியாபாரம் பண்றவனுக்கு 2 மகன்கள்ங்க. அதுல மூத்த மகனுக்கு அன்னைக்கு பிறந்தநாள் நடக்குது. ஸோ அதில் அவங்க எல்லாமே பார்ட்டி கொண்டாடுறாங்க. அந்த பார்ட்டியில் ஒரு பெண் டான்ஸரிடம் இவன் தவறாக நடக்க முயற்சி பண்ணுறான். அப்போ அந்த பெண் டான்ஸரோட காதலனும் அவன் அங்கே தாங்க இருக்கான். இவங்க 2 பேர்த்துக்கும் பஞ்சாயத்து ஆகுது. ஸோ அந்த பொண்ணை காப்பாற்றும் முயற்சி பண்ணும்போது அந்த துப்பாக்கி வியாபாரியோட மகன் எதிர்பாராத விதமாக பில்டிங்ல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா பயந்து போய் அவங்க உயிரை காப்பாற்றுறதுக்காண்டி ஹீரோவிடம் உதவி கேட்குறாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவரோட அடுத்த படம் ஷூட்டிங்கிற்காக ரைஃபிள் கிளப்ல ஒரு கன் பிராக்டிஸ் செஷன்ல இருக்காரு. ஸோ இந்த கப்புள்ஸும் பார்த்தீங்கன்னா அவங்க உயிர் பயத்துக்காண்டி ரைஃபிள் கிளப்லேயே வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. அந்த துப்பாக்கி வியாபாரி தன் மகனின் கொலைக்கு காரணமானவங்களை பிடிச்சு கொலை செஞ்சாங்களா இல்லையாங்கிறதாங்க அந்த படத்தோட மீதி கதை. இந்த திரைப்படத்தின் கதை பார்த்தீங்கன்னா 80s காலகட்டத்தில் எடுக்கப்பட்டது போல் வடிவமைக்கப்பட்டு உள்ளதுங்க. இந்த படத்தில் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா படத்தினோட பிஜிஎம் தாங்க இந்த படத்தோட பெரிய பலமே. அதுவும் அந்த ரெட்ரோ ஸ்டைல் மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பாகவே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. கொஞ்சம் மிஸ் ஆகியிருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த படம் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி போயிருக்கும். ஆனால் இதை சூப்பராகவே ஹேண்டில் பண்ணிட்டாங்க. இந்த படத்தில் இன்டர்வல் மற்றும் கிளைமேக்ஸ் சீன்லாம் பார்த்தீங்கன்னாவே செம்மையாகவே இருந்துச்சு. இந்த படத்தில் ஒவ்வொரு கதாபாத்திரமும் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா திலீப் போதன் மற்றும் அனுராகோட அவங்க கேரக்டர் பார்த்தீங்கன்னாவே சூப்பராகவே இருந்துச்சுங்க. கிளைமேக்ஸில் இவங்களோட சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாலே செம்மையாகவே இருக்குங்க. இந்த படத்தோட மைனஸ் பார்த்தீங்கன்னா வில்லன் கதாபாத்திரத்துக்கு அவங்க இன்னும் ஸ்ட்ராங்
ஸ்ட்ராங்கா எழுதி இருந்திருக்கலாம். இந்த படத்தோட கதையோட்டம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவா தாங்க போகும். இது சில ஆடியன்ஸ்க்கு கண்டிப்பா பிடிக்காது. கதை களம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிறப்பா எழுதி இருந்திருக்கலாம். ஃபைனலா பாத்தீங்கன்னா ரைஃபிள் கிளப் மலையாள சினிமாவில் ஒரு புதிய முயற்சினே சொல்லலாங்க. கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு உங்களோட கருத்தை நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேற என்னென்ன மாதிரியான ஜானர்ல படம் வேணும்னு சொல்லி நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.